வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம்ப்பா. பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் இருக்கும், அது போட்டு வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே புடலங்காயை கட் பண்ணலாம். அன்ன வரலையும் தண்ணியில் இது ஊறட்டும். காயை கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் போய் எடுத்துருங்க. கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் முத்தல் இதாக இருக்குது, அதனால் நான் எடுத்துட்டேன். அப்படியே நீட்டமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கூட்டுக்காக இருக்கிறதுனால நீட்டமாக கட் பண்ணுறேன். காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை நல்லா கழுவிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம். கூட்டுக்கு பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா ஊற வச்சுருந்தேன்லப்பா, அதை போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போடாமல் கடலைப்பருப்பும் போட்டிங்கன்னா ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ சாப்பிடும்போது அப்படியே முத்து முத்தாக கிடக்கும் கடலைப்பருப்பு. அதே மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதையும் ஒன்றா அள்ளி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். புடலங்காய் போட்டதுக்கப்புறம் கிண்டி விட வேண்டாம். பருப்பு வேகணும். புடலங்காய் தண்ணி காயில் சீக்கிரம் வெந்துடும், அதனால் பருப்பு வேகணும். அது உள்ளேயே அப்படியே இருக்கட்டும். மேலே புடலங்காய் அள்ளி வச்சுக்கலாம். குக்கரில் விசில் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 2 விசில் வர வரலையும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன முடி, ஒரு முடி தேங்காய் போட்டிருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சீரகம் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு 5 மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம்ப்பா. பச்சை மிளகாய், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும், தண்ணி இருக்குது பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சு, கடலைப்பருப்பும். இப்போ தாளித்து கொட்டிக்கலாம்.
2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நம்பர் போட்டுக்கலாம். மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள்லாம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வணங்கிச்சுனா எண்ணெயில் வணங்கிச்சுனா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்குவோம். பொல்லங்காய் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கப்பா. நான் இப்படி தான் செய்வேன், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குக்கரில் வெங்காயத்தூள் எடுத்து கொட்டிக்குவோம். தேங்காய் சீரகம் அரைச்சிட்டு வந்திருக்கேன்லப்பா, அதையும் போட்டுக்குவோம். அரைச்சி ஜாரில் கழுவி ஊற்றுறேன், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. எல்லாம் ஒன்றா ஊற்றி கிண்டிக்குவோம். இந்த கடலைப்பருப்பு இப்படி முத்தாக இருந்தால் தான் இந்த கூட்டுக்கே டேஸ்ட்டு. அதனால் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு செய்யாதீங்க, வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு செய்யாதீங்க, ரெண்டும் கலந்து போட்டு செஞ்சு பாருங்கள். லைட்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்குறோம். நான் முன்னாடியே உப்பு போட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், உப்பு பத்தாமல் இருக்குது. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இந்த தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிய விட வேண்டாம், லைட்டாக ஒரு கொதிய இறக்கிடலாம். காரக்குழம்புக்கு ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதான்ப்பா, நல்லா கொதிஞ்சிருச்சு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிய விட வேண்டாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.